ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். இங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைலாம் தீர்வாதான்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட போய் வேண்ட போனா கடவுளை பார்க்கறதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இது தமிழ்நாட்டில் பல கோயில்களில் காசு வாங்கிட்டு வில்ல விடுறதுங்கிறது ஒரு நடைமுறையாவே தொடர்ந்துகிட்டு இருக்கு. இது அதிகாரத்துக்கு ஆட்சியர்களுக்கு தெரிஞ்சா விட கண்ணும் காணாம தான் இருந்தாங்க. இதெல்லாம் என்னங்க சர்வசாதாரணமாங்க, என்னங்க 1000 ஏக்கர்லாம் பெரிய மேட்டரா சொல்றீங்க மாதிரி நார்மலைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப போன வாரம் கமெண்ட் சொல்ல கூட நம்ம நேயர் பிபி வெங்கடேஷ்ங்கிற நேயர் இதை பத்தி டீட்டெயிலா ஒரு கருத்தை பதிவிட்டு இதை பத்தி பேசுங்கன்னு சொல்லியிருந்தாரு. நம்மளும் பேசியிருந்தோம். ஆமா, அவர் புதிய அரசு கிட்ட ஒரு கோரிக்கையா வைங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. நம்மளும் அதை சொல்லியிருந்தோம். குறிப்பா திருச்செந்தூர், திருவண்ணாமலை இந்த 2 கோயிலும் அதிகமா நடக்குதுங்கிறது பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும். நேரடியா போய் பார்த்தப்ப எனக்குமே அது புரிஞ்சுக்க முடிஞ்சுது. நம்ம அதை பத்தி எல்லாம் பேசியிருந்தோம். இது நம்மளால நடந்ததுன்னு சொல்லல, பட் நம்மளாலையும் நடந்ததுங்கிறத நம்ம சொல்லலாம். இன்னைக்கு காலையில தாவேக அரசோட இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அங்க மாறு வேடத்துல ஆய்வுக்கு போயிருக்காரு. மறு வச்சிருந்தாரா? மாஸ்க் போட்டிருந்தாரு. அந்த காலத்துலதான் ராஜாக்கள் மறு வச்சுட்டு போவாங்க. இந்த காலத்துல மாஸ்க் மாட்டினாலே நீ யாருங்கிறது தெரியாது. குறிப்பா டிவிகேல அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் இன்னும் 10 பேருக்கு மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமா, ஆனா அர்ச்சகர்கள் நமக்கு யார் அமைச்சர்னு தெரியாம அவர்கிட்டே போய் வாங்கி இருக்கிறாங்க காசு. ஆமா, என்ன பண்ணிருக்காரு அமைச்சர் அவருடைய உதவியாளர் திருச்செந்தூர் கோயிலுக்கு காலையிலே போயிருக்காரு. போயிருக்கிறப்ப அங்க இருந்த அர்ச்சகர் ஒருத்தர், சாமியை சீக்கிரமா பாக்கணுமா, வாங்க நமக்கு ஒரு 4000 ஆளுக்கு 1000 ரூபா 4000 பணம் மட்டும் கொடுங்க அப்படின்னு இருக்காரு. என்கிட்ட பணமா இல்லைன்னு ஒன்னும் கவலை இல்லைங்க, என்கிட்ட ஜிபே இருக்கு, இதுல ஜிபே மட்டும் பண்ணிவிடுங்க, டக்குன்னு சாமியோட கூட்டு போயிருன்னு இருக்காரு. இதுல ஜிபே வேற 4000 ரூபா அமைச்சர் உதவியாளர் அமைச்சர் கண்ணு முன்னாடி அந்த அர்ச்சகருக்கு 4000 ரூபா பணம் போட அப்படியே கையும் கிளவுமா அங்க இருக்கிற கோயில் அலுவலகத்துக்கு கூட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. மாஸ்க் கழட்டிட்டு சினிமா பண்ணில நான் தான் இந்த இடத்துல அமைச்சர் உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு ஷாக் ஆயிட்டாரு அவரு. நீங்களா தம்பி, நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன்னு சொல்லி ஏதாவது ஏமாத்தலாம் பாத்துருப்பாரு. பட் கையும் களவுமா மாட்டிக்கிட்டாரு. அதற்கு பிறகு நடவடிக்கை எடுக்கணும் ஒரு கோரிக்கை இருந்தது. முதல்ல விளக்க கடிதத்தை வாங்கினவரு அது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அடுத்த உத்தரவு வர வரைக்கும் ஒரு கோயில பூஜை பண்றதுக்கு தடை வச்சிருக்காங்க. அதே மாதிரி 2 காவலாளி அனுபவிச்சாங்கல்ல இவங்கள 1000 ரூபாய் பணம் வாங்கினதுனால அந்த 2 காவலாளிகளும் சஸ்பெண்ட். அதே மாதிரி மொட்டையடிக்கிற இடத்துல காசு வாங்கிட்டு மொட்டை அடிச்சாங்க 2 ஊழியர்களும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் பொதுமக்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க பல வேண்டுதல்ல கால் கெடுக்க நடந்து வருவாங்க திருச்செந்தூர், பழனி போன்ற கோயில் எல்லாமே. ஆனா பணம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக 1000 ரூபாயோ 5000 ரூபாயோ 500 ரூபாயோ கொடுத்துட்டு டக்குன்னு சாமி பார்த்தோம்னா அது குறுக்கோயில கூட்டிட்டு போற சில அர்ச்சகர்கள் அங்கங்க அந்த கோயில்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப இது ஒரு ரொம்ப கடுமையான உத்தரவா மாறுச்சு அப்படின்னா உண்மையாலுமே பக்தர்கள் பெரிய மகிழ்ச்சி கொள்வாங்க. ஆமா, இது ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கை. அப்படியே கைவிட்டுறாம நம்ம இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கோம், ஒரு ஆய்வு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம இது எல்லா கோயில்கள்லயுமே தொடரணும் தான் பக்தர்கள் நினைக்கிறாங்க. பார்ப்போம். அடுத்து திருவண்ணாமலைக்கும் போங்க சார். அதனால அங்கேயும் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பக்தர்கள் கிரிவலம்லாம் போய் நின்னா காசு வாங்குறவங்கள உள்ள கூட்டு போறதுனால இங்க நிக்கிற நடுத்தர ஏழை வர்க்க மக்கள்லாம் ரொம்ப நேரம் நின்றுதான் தரிசிக்க முடியுது. இப்படியான பிரச்சனை கோயில்கள்ல இருக்கு. ஏன்னா மக்களுக்கே பல பிரச்சனை. இப்ப எந்த கோயிலுக்குமே நீ போய் டக்குன்னு சாமியை பாத்திர முடியாது. குறைஞ்சது 2 மணி நேரமாவது நிக்கணும். திருச்செந்தூர்னா குறைஞ்சது 4 மணி நேரம் நிக்கணும். திருவண்ணாமலைக்கு போனா குறைஞ்ச 5 மணி நேரம் நிக்கணும். அப்படி போய் சாமியை பாத்திர மாட்டோமா அப்படின்னு பாக்குறாங்க. டக்குன்னு தள்ளி வேற விட்டுருவாங்க. அந்த சில வினாடிகள் தான் பார்க்கவே முடியுது. அதுக்கு பணம் இருக்கவங்க மட்டும் தான் பார்க்க முடியும், பணம் இல்லாதவங்க பார்க்க முடியாதுன்னா அப்புறம் என்ன? அது பெரிய ஏற்றத்தாழ்வா தானே இருக்கு கோயிலுக்குள்ளாரையே. ஆமா, அர்ச்சகர் ஐயப்பன் இப்ப சிக்கி இருக்கிறாரு. இந்த மாதிரி மற்ற கோயில்கள்ல ஆய்வு நடத்தும் போதுதான் தெரியும். இன்னொரு விஷயம் சில பேர் இந்த மாதிரி இந்த ஆய்வு ஓகே, சில பேர் ஆர்வ கோளாறுல போய் ஆய்வு பண்றோம்னு சொல்லிட்டு அங்கங்க கேமரா எடுத்துட்டு போய் சிக்கின அமைச்சர்களையும் நம்ம பார்த்தோம். அந்த மாதிரியான ஆய்வுகளா இல்லாம இந்த மாதிரி ஏதாவது நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஆய்வுகளா இருந்தா மக்கள் வரவேற்பாங்க. போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் கூட ஒரு ஆய்வு பண்ணதுல ஒரு வீடியோ பேசியிருந்தாரு. நீ சாப்பிட்டு வந்துட்டப்பா, நான் சாப்பிட்டு வரலங்கிறது. அது ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு. அது சர்ச்சையாச்சு. அவரோட மற்ற வீடியோக்களை இப்ப டிவிக்கு ஆதரவாளர்கள் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுல எல்லாம் கொஞ்சம் கனிவா பேசி என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு அதுல நடவடிக்கை எடுத்தாருன்னா அதுவும் நல்ல விஷயமா தான் அமையும். நான் 2-3 வீடியோ பார்த்தேன். குழந்தைகள் பெண்களை அந்த பஸ்ல ஏத்தி விடுங்கப்பான்னு சொல்லி அதிகாரிட்டு உத்தரவு போறாரு. ஏத்தியெல்லாம் விடுறாங்க. பட் பாப்பலாம், ஒரு ஸ்டார்டிங்ல இது மட்டும் பண்ணுவாங்க சில அமைச்சர்கள். அப்படி இல்லாம இது தொடரணும்னு தான் மக்கள் நினைக்கிறாங்க. அதுல ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறாங்க. முதல்வர் பட பாணியில. ஆமா, ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் ஆய்வு பண்ணிட்டு கிளம்பி போயிடாம ஏதாவது மாற்றம் கொண்டு வந்தாங்கன்னா வரவேற்பாங்க மக்கள். விஜய்
முதல்வராக பதவியேற்ற உடனேயே 3 கையெழுத்து போட்டாரு. அதுல முக்கியமான கையெழுத்துன்னு பாக்குறப்ப சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை. ஏன்னா பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறதான் அவருடைய பிரச்சாரத்துல முக்கியமா முன் வச்சாரு. பொதுமக்களுக்கு அதான் ரியலான பிரச்சனை. ஓகேப்பா, முதல்ல கையெழுத்து போட்டாரு, எப்ப தொடக்க விழான்னு பாக்குறப்ப 27ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. 27ஆம் தேதி தான் டெல்லி போறாருன்னு சொல்லிட்டு அப்ப கேன்சல் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு இன்னைக்கு வச்சிருந்தாங்க, இன்னைக்கு வந்து கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. 2 முறை கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. விஜய் வந்து தன்னோட திட்டத்துக்கு, அவர் அறிவிச்ச முக்கியமான திட்டத்துக்கு இவ்வளவுதான் ஈடுபாடு காட்டுவாரா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. இன்னைக்கு வந்து கனிமொழி உள்ளிட்ட நிறைய பேர் வந்து ஏன் அதை வந்து கேன்சல் பண்ணிட்டீங்க, இதான் உங்களோட அக்கறையா முதல்வர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எல்லாம் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, டிடிவி கூட கேட்டிருக்காரு. இன்னைக்கு முதல்வர் விஜயோட உதவியாளர் ஜெகதீஷோட புதுமனை புகுவிழா அந்த வீட்டுக்கு வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டையில போயிட்டு வந்திருக்காரு. கோட் சூட் இல்லையா? அதே மாதிரி அதே உடையில தான் வந்து தலைமைச் செயலகத்துக்கு வந்தாரு. ஆமா. இப்ப எல்லாரும் என்ன எடுத்து போடுறாங்கன்னா, பாத்தீங்களா அவருக்கு வந்து பிரைவேட் ஃபங்க்ஷன் தான் முக்கியம், அரசு ஃபங்க்ஷனோட சொல்லிட்டு விமர்சனம்லாம் வந்தது. ஆமா, காலையில இந்த ஃபங்க்ஷனுக்காக அந்த ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு கூட சில பேர் சொன்னாங்க. ஆனா மாலை 5 மணிக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதா இருந்தது, சிங்கப்பெண் நடக்கிறதா இருந்தது. அதுக்கு காரணம் வந்து அரசாங்கம் வெளிப்படையா சொல்லலைன்னா கூட நம்ம விசாரிச்ச வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, புதிய டிஜிபி இன்னைக்கு நியமிக்க போறாங்க, அதற்கு பிறகு அந்த ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால தள்ளி வந்து போட்டாங்களாம். இன்னைக்கு மதியமே அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. தமிழ்நாட்டுக்கு டிஜிபி ஒரு வழியா பொறுப்பு டிஜிபியா தான் நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப ரியல் டிஜிபி வர போறாங்க. நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மகேஷ்குமார் அகர்வால தான் டிக் பண்ணிருக்காங்க. அவர் தான் டிஜிபியா பதவி ஏற்க போறாரு. ஏன்னா வந்து அந்த தேர்தல் ஆணையம் சந்தீப் ராய் ரத்தோரை வந்து அறிவிச்சிருந்தாங்க. அவர் மத்திய அரசு சார்புல உள்ளவர். இவர் வந்து ஒரு லாபி பண்ணிட்டு இருக்கிறாரு. இவரை வச்சு இந்த சிறப்பு சிங்கப்படையை வந்து ஆரம்பிக்க வேணான்னு வந்து அரசு தரப்புல முடிவு எடுத்திருந்ததாகவும் சொல்றாங்க. ஸோ இப்போ மகேஷ்குமார் அகர்வால் வந்து வந்ததுக்கப்புறம் அந்த விழா வந்து நடக்க போகுது. அது என்னைக்குன்னு இன்னும் சொல்லலை. மேபி இனிமே கூட அறிவிப்பு வரலாம். ஏன்னா ராஜநத்தினம் ஸ்டேடியத்தில் இதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடந்து ஒத்திகையெல்லாம் பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகு வந்து கேன்சல் செய்யப்பட்டிருக்கு 2 முறை. மகேஷ்குமார் பதவியேற்ற உடனாவது வந்து நடக்கணும். ஏன்னா தினம் தினம் அவ்வளோ விஷயம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் தமிழ்நாட்டில். இப்போ பார்க்குறப்ப நெல்லையில் கவின்கிற இளைஞர் வந்து காதல் செஞ்சதுனாலே வந்து கொலை செய்யப்பட்டார். தமிழ்நாடு முழுக்க இந்த செய்தி வந்து பரவலாக வந்து பேசப்பட்டுச்சு. ஏற்கனவே அந்த காதலிச்ச பெண்ணுடைய சகோதரர் சுர்ஜித் கைது செய்யப்பட்டார். அவருடைய அப்பா வந்து எஸ்ஐ சரவணன், அவரும் வந்து கைது செய்யப்பட்டார். இப்போ அவருடைய அம்மா கிருஷ்ணமேரி, இவங்களும் வந்து ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு எஸ்ஐ. இப்போ இவங்களையும் வந்து சிபிசிஐடி போலீஸார் வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஆமா, ஏன்னா ஆணவ படுகொலை நடந்து அதுல வந்து ஒரு இப்போ வரையும் ஒரு தெளிவான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படலைங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ இந்த அரசாவது அதை வந்து சரியான நடவடிக்கை எடுக்கணும். ஆணவ படுகொலைகளை தடுக்கிறதுக்கான வேலையும் வந்து பார்க்கணும். ஆணவ படுகொலையை பத்தி பேசியிருந்தீங்க. அதே மாதிரி சிறுமிகள், சிறுவர்கள், பெண்கள், முதியவர்கள்னு யாருக்குமே பாதுகாப்புள்ளதா சூழல் தான் இருக்கு போல இருக்கு. இந்த செய்திகள்லாம் வந்து பாக்குறப்ப சென்னையில் ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. இது யாரால் நடந்ததுன்னு கேட்குறப்ப இன்னும் ரொம்ப பேரதிர்ச்சியாக தான் வந்து இருக்கு. கன்னியாகுமரி நாகர்கோயிலை சேர்ந்த ஒரு 16 வயது சிறுவன் +1 வந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய மாமா வீடு கோடம்பாக்கத்துல இருந்திருக்கு. லீவுனால மாமா வீட்டுக்கு, குமரேசன் வீட்டுக்கு வந்திருக்காரு. மாமா என்ன பண்ணியிருக்காருன்னா, நேற்று அவருடைய நண்பர் வேலப்பன் வீட்டுக்கு அந்த 11வது படிக்கிற மாணவனையும் கூட்டு போயிருக்காப்புல. வேலப்பனும் அவங்களுடைய மாமா குமரேசனும் ஒன்னா வந்து சரக்குலாம் அடிச்சிருக்காங்க. குமரேசன் வந்து மது போதையில தூங்கிறாரு அவரு. அப்புறம் வேலப்பன் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த 11வது படிக்கிற மாணவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காருன்னா, நீ சரக்க குடின்னு சொல்லிட்டு சரக்க அந்த மது ஊத்தி கொடுத்து வற்புறுத்தி இருக்காரு. அந்த மாணவன் பயந்து போய் என்ன பண்ணிருக்காருன்னா, டிவி ரிமோட் எடுத்து அவருடைய மண்டையிலேயே ஓங்கி அடிச்சுட்டு வெளியில ஓடி வந்து வீட்டையும் பூட்டிட்டு முதல்ல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற அசோக் நகர் காவல் நிலையத்துல போய் புகார் வந்து கொடுத்துருக்காரு. உடனே காவல்துறை அந்த வீட்டுல வந்து விசாரிக்கிறப்ப, ஆமா அந்த வேலப்பன் வந்து ரத்தம் தலையிலிருந்து ஊத்திருக்கு, குமரேசன் வந்து மது போதையில படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. 2 பேரும் எழுப்பி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சாதான் தெரியுது இந்த வேலப்பன் யாரு அப்படின்னா, வடபழனி காவல் நிலையத்தோட ஹெட் கான்ஸ்டபிள். இவரே ஒரு சிறுவனுக்கு வந்து பாலியல் தொல்லை வந்து கொடுத்துருக்காரு. இந்த லட்சணத்துலாம் இருக்கு. யாரு பாதுகாக்கணும்? காவல்துறை தான் எல்லாரையும் பாதுகாக்கணும். பட் காவல்துறையில் இருக்கிற சில அதிகாரிகள் அப்படி பண்ணா எங்கதான் போறதுன்னு தெரியல. ஆமா, நம்ம அதிமுக ஆட்சி காலத்துல சிறப்பு டிஜிபியில ஆரம்பிச்சு போன ஆட்சியில கூட பெண் காவலருக்கு தொல்லை கொடுத்த ஆட்களை பாக்குறோம். ஸோ இந்த மாதிரியான கருப்பு ஆடுகள் காவல்துறைக்குள்ள இருக்கும்போது அவங்களே எப்படி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கிற கேள்விதான் நமக்கு வருது. இப்ப சிறுவனுக்கு பாலியல் தொல்லை அப்படின்னா, அதே சென்னையில
ஒரு 60 வயது பெண்மணிக்கும் முதிய பாட்டி மாதிரி இருக்கவங்களுக்கும் பாலியல் தொல்லை நடந்தது. ஆமா, வேளச்சேரியில 61 வயசு ஒரு மூதாட்டி, அவங்க யாசகம் பெற்று அந்த ரோட்லேயே தான் வாழ்ந்திருக்காங்க, வேளச்சேரி பேருந்து நிலையத்தை ஒட்டி. அங்கே வந்த ஒரு கும்பல் வந்து அவங்கள நைட்டோட நைட்டாக பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் காலையில் தான் அவங்க காயங்களோட இருக்கிறத பார்த்து அந்த பகுதி மக்கள் வந்து மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸுக்கு தகவல் சொல்லி மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்கிறதே தெரிய வந்திருக்கு. இப்போ போலீஸ் வந்து இந்த இதுக்கு காரணமான முகமது முத்தாப், முகமது ஆதில், இந்த 2 நபர்களையும் கைது பண்ணியிருக்காங்க. இவங்களோட சில 3 சிறுவர்களும், அதாவது 18 வயசு கம்மியானவங்களும் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இவங்கெல்லாம் போதையில் பண்ணியிருக்காங்கிற மாதிரி தான் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம், நீங்கள் சொன்ன போன செய்திக்கும் சரி இந்த செய்திக்கும் சரி, குற்றங்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரே வழி அப்படிங்கும்போது, அதை குறைக்கிறதுக்கு ஒரே வழிங்கும்போது போதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்கு. சிங்கப்பெண் திட்டம் எவ்வளோ அவசியமோ அதே அவசியம் போதையை கட்டுக்குள்ள வைக்கிறதும். இப்போ அந்த டாஸ்மாக் 717 கதைகள் மூடினாங்க, பர்மனண்டா மூடினாங்கன்னு கேட்டா அதுலயும் சில சந்தேகம் எல்லாமே இருக்கு. அது எதிர்கட்சியில் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாக்குறப்ப சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இது சோஃபா மாடல் ஆட்சியா இருக்கு. கும்பகோணத்துல ஆளுங்கட்சி வச்சிருந்தவங்க ஒரு போலீஸை வந்து அடிச்சு கையை வந்து உடைச்சிருக்காங்க. போலீஸாலையும் பாதுகாப்பு இல்லை, போலீஸுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் தமிழ்நாட்டில் வந்து இருக்கு. எப்படி எம்எல்ஏக்களை நீங்க வந்து பிடிக்கலான்னு செய்யறதை விட, அதை பாக்குறத விட முதல்ல அவங்க கட்டுக்குள்ள இருக்கிற காவல்துறையை வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, சட்ட ஒழுங்கா பாதுகாத்து வைங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி பொய்க்கால் குதிரை ஆச்சு, கோட் ஷூட் போட்டோ ஷூட் வந்து மாடல் ஆச்சு, வேலையே பயிர் மேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சிறுவன் சம்பவத்தையும் இந்த முதிய பெண்மணி சம்பவத்தையும் குறிப்பிட்டு ரொம்ப ஒரு காட்டமா வந்து டிவிக்கு அரசாங்கத்தை திட்டி கண்டனம் வந்து பதிய வச்சிருக்காரு. அரசு கேபிள் டிவிகளில் புதிய தலைமுறை செய்தி சேனல் பல ஊர்களில் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டை அந்த சேனலே வந்து வச்சுருந்தாங்க. இதுக்கு அதிமுக தரப்புல இருந்து போன திமுக மாடல் ஆட்சியிலையும் இதே தான், பொய்க்கால் குதிரை ஆட்சியிலையும் இதுதான் பண்ணுறாங்க, ஜனநாயகத்துக்கு எதிராக நடந்துக்கிறாங்கங்கிற மாதிரி கண்டன பதிவெல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் வந்து விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, புதிய தலைமுறை செய்தியாளருக்கே வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதில் அவர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களாமே, என்ன பிரச்சனைன்னு அவர் கேட்கும்போது, இல்லை அது ஒரு டெக்னிக்கல் கிளிச்சு தான், அதுவும் வந்து இருட்டடிப்பு பிளாக் அவுட்லாம் செய்யப்படல, ஒரு சில ஊர்களில் பின்னாடி போயிருக்கதா சொல்கிறாங்க, அதுவுமே 2 மணி நேரத்தில் நாங்கள் சரி செஞ்சுட்டோம், என்னோட கேபினெட்ல வந்து இது சேம்பர்லேயே வந்து அந்த சேனல் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வேணால் வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த பத்திரிகையாளர் வந்து, போன திமுக ஆட்சியில் 5 நாள் எங்களுக்கு இப்படி நடந்தது, இப்போ வந்து இப்பயும் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, இப்போ 5 நாள் வந்து அவங்க பண்ணாங்க, நாங்கள் 2 மணி நேரத்தில் சரி பண்ணிட்டோம் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ங்கிறத மாதிரி விளக்கம்லாம் கொடுத்துருக்காரு. ஓகே, நாட்டில் ஜனநாயகம் எப்பயும் அவசியம். நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம், சின்ன சின்ன கட்சிகளுமே டிவிக்கு பக்கம் படையெடுக்க போகிறாங்க. அந்த கட்சி படையெடுக்குதோ இல்லையோ, அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் படையெடுக்க தயாராகிட்டாங்க. இப்போ டிவிகேல இருக்கிற மேல்மட்ட தலைவர்கிட்ட அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா எல்லாரும் ஃபோக்கஸ் பண்றது ஜான் ஆரோக்கியசாமி தான். ஏன்னா அவர் தான் எல்லாம் முடிவு எடுக்கிறதுனால அவர்கிட்டயே நம்ம போயிட்டோம்னா நமக்கு ஒரு போஸ்டிங் கிடைச்சிரும், இல்ல அடுத்த எலெக்ஷன் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு வந்து நினைக்கிறாங்க. நேத்து பாக்குறப்ப புதிய தமிழகம் கட்சியோடைய தலைவர் கிருஷ்ணசாமி ஒரு பேட்டி வந்து கொடுத்திருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமி தான் விஜய் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா 15% ஓட்டுல வந்து இருந்தாரு விஜய். ஆனா பாருங்க, கூட இருந்த எல்லாத்தையும் கழட்டி விட்டாப்புல எடப்பாடி பழனிசாமி. முதல்ல பிரேமலதா போனாங்க, அதற்கு பிறகு நாங்க போனப்ப எங்க அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. இப்படி பண்ண அப்புறம் 35% வந்து நிக்கிறாரு அவரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆதரவா சில கருத்துக்கள் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இப்ப ஆட்சி பண்றவங்க ரொம்ப புதியவர்கள் அப்படிங்கிறதுனால ஆர்வக்கோளரா பல விஷயங்கள் பண்ண விட கத்துக்கணும், அதை டைம் கொடுக்கணும் மாதிரி ஒரு சாஃப்ட் கார்னர்ல இருக்காரு. நீங்க என்னை கூட ஆலோசகரா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன்ல அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமா. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வீடு மாறி இருக்காரு. ஆமா, அவர் வந்து இவ்வளவு நாள் அந்த கிரீன்வேஸ் சாலையில உள்ள வீட்டுல தான் இருந்தாரு. முதல்வராக இருந்த போது அந்த வீட்டுல தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்து கிடைக்கும் போதும் அரசாங்கம் வந்து இல்லம் கொடுப்பாங்கிறதுனால அதே வீட்டுல வந்து கண்டினியூ பண்ணாரு. சோ இது ராசியான வீடுன்னு நினைச்சு அங்கே இருந்தார் போல எதிர்கட்சி தலைவரா. பட் 10 தோல்வி ஆயிருச்சு, அப்புறம் எப்படி ராசியா இருக்க. அதனாலதான் இப்ப இந்த 10 தோல்வியில இருந்து மீண்டு வர்றதுக்காக ஒரு நல்ல நாள் பார்த்து, நல்ல இடம் பார்த்து, வாஸ்து எல்லாம் பார்த்து ராயப்பேட்டையில ஒரு வீடை பிடிச்சிருக்காரு. எம்ஜிஆர் மாளிகைக்கு பக்கத்திலே இருக்கிறாரு. எடப்பாடியார் மாளிகையும் இப்ப எம்ஜிஆர் மாளிகைக்கு பக்கத்துல வந்துருச்சுன்னு அவரோட ஆதரவாளர்கள் கொண்டாட்டத்துல இருக்காங்க.
இனிமே வெற்றி தான்றாங்க இந்த வீடு மாறினோன்னு. ஓகே, ஆட்டோ கண்ணாடி திருப்பினா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடுங்கிற மாதிரில இருக்கு. ஆனா ஒரே ஒரு திருப்தி மட்டும் கிடைக்கும் அவருக்கு. கட்சியை கைப்பற்றிடுவாங்களோ கட்சி அலுவலகத்தை கைப்பற்றிடுவாங்களோ என்னன்னு தெரிய இருக்கும்ல. இப்ப கதவை திறந்து பார்த்தா அவங்க கட்சி நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்குன்னு பாத்துக்கலாம். யாரும் உள்ள வந்து ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக முடியாது, எப்ப வேணா பாத்துக்கலாங்கிற மாதிரி பக்கத்திலே இருக்கிறாரு. ஏன்னா அவரு அந்த எதிர்கட்சி அந்தஸ்தும் போயிட்டதுனால அவருக்கு வந்து அரசு இல்லம் கொடுக்க மாட்டாங்க. அவர் வந்து இப்ப அதிமுகவோட பொதுச் செயலாளருங்கிறது தான் அவருக்கு இப்போ பெரிய பதவியா இருக்குது. அதை எப்படி காப்பாத்திக்கிறது தான் பாத்துக்கிட்டு இருக்கு. அதுவுமே சில பேர் என்னங்க அப்படின்ட்டு தான் சவுண்ட் விட்டுட்டு திருப்பி அவருடைய வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா பொறுப்புகள் இருந்து 10 பேர் தூக்கிட்டாருல. இப்ப 25 பேர் போயிருந்தாங்க. 25 பேர்ல பல பேர் மாவட்ட செயலாளர்லாம் வந்து இருந்தவங்க தான். இந்த மாவட்ட செயலாளர்கள் அந்த பொறுப்புல இருந்தெல்லாம் புடுங்கி வேற ஒருத்தவங்க எல்லாம் கொடுத்துட்டாரு எடப்பாடி. இப்ப என்ன அதிமுக அறிவிப்பு வெளியே இருக்குன்னா, பழைய பொறுப்புகள்ல அவங்க போடக்கூடாது, பழைய பொறுப்புகளை போட்டு போஸ்டரோ இல்ல பத்திரிகைகளோ அடிக்கக்கூடாது, விளம்பரப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு ஸ்ட்ரிக்டான உத்தரவு வந்து போயிருக்கான். இப்ப எஸ்பி வேலுமணி கொடுத்த மனுவை பரிசீலனை பண்றேன்னு சொன்னாரு. அதுக்கு முன்னாடி வந்து நீங்க பழைய மாவட்ட செயலாளர் போஸ்ட் எல்லாம் போட்டுக்கூடாதுன்னு உத்தரவு வந்து போயிருக்கு காவன எல்லாருக்குமே. நமது அம்மால வேற பக்கத்திலே பேரை போட்டிருக்கீங்க, அதனால அதெல்லாம் கூடாதுங்கிற மாதிரி ஒரு டோன்ல சொல்லுவாரோ. இன்னொரு பக்கம் சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் தான் எந்த விதமான பதிலும் சொல்லாம இருக்காங்க. இப்ப நிலவரத்துப்படி தான் நம்ம பேச முடியும். ஏன்னா அரசியல்வாதிகள் நிமிஷம் மரணம்னு வச்சுக்கோங்களேன். சி. விஜயபாஸ்கர் டிவிக்கு வர மூட்ல தான் இருக்காரு. அதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் போய்கிட்டு இருக்கு. சி.வி. சண்முகம் பேசாம அரசியலுக்கே முழுக்க போட்டலாம்ன்ற எண்ணத்துலதான் இருக்காரு. 50% இப்படி 50% எடப்பாடி பழனிசாமி அவரே கூப்பிட்டா ஜாயின் பண்ணிக்கலாங்கிற ஒரு மூட்லயும் வந்து இருக்காரு அவரு. இன்னைக்கு மயிலம் தொகுதியில போய் அந்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. உங்கள் வீட்டு பிள்ளையான ஜெயிக்க வச்சீங்க, உங்களுக்கு எந்த குறை இருந்தாலும் எந்த விதமான தயக்கமும் இல்லாம என்ன சந்திங்க, நான் எல்லாம் குறையெல்லாம் நீக்கி வைக்கிறேன் இருக்காரு. ஏன்னா வெறும் 5 வருஷம் எம்எல்ஏ அவ மட்டும் தான் இருக்க போறேன், அதுக்கப்புறம் அரசியல் விட்டு போறேங்கிற மூட்ல இருக்காரு. பட் மாத்திக்குவாரு. 5 வருஷமா இன்னைக்கு நாளைக்கு பேசியிருக்காராம். அவர் பேசியிருக்காரு. பட் மக்கள் கிட்ட அந்த மாதிரி ஒரு நன்றியை சொல்லிட்டு வந்திருக்காரு, நான் பண்ணித்தரேன் எந்த குறைனாலும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் விஜயபாஸ்கர் நன்றியே சொல்லாம வந்து இவ்வளவு இது பண்ணிருக்காங்க அவங்க. ஆமா, அதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சரி, இன்னொரு பக்கம் என்னன்னா, நம்ம சி. விஜயபாஸ்கர் அவர் ஒரு பக்கம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறாருல, அவர்கிட்ட வந்து பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்கறாங்க. அவர் ஒரே பதில் தான் சொல்றாரு, இன்னைக்கு 40 கல்யாணம் இருக்குங்க, நான் கல்யாணத்துக்கு போறேன், விடுங்க, நான் அதிமுகல இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா 40 கல்யாணம் இருக்கு, எனக்கு முக்கியம் அதுதான், ஏன்னா இன்னைக்கு தொகுதியில கல்யாணம்னா போயிடுவேன் நானு அப்படின்லாம் சொன்னேன். சரி, நேத்து நைட்டு சென்னை போனீங்களா? அதுவும் ஒரு கல்யாணத்துக்கு தான், ரிசப்ஷனுக்கு போயிருந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து தொகுதி மக்களோட முடிவு தான் என்னோட முடிவுங்கிற மாதிரி ஒரு உருட்டி இருக்கிறதுனால, தொகுதி மக்கள் தான் இப்பதானே 1 மாசம் கூட அவ்வளவு ரிசல்ட் வந்து அதிமுக தான் ஜெயிக்க வச்சாங்க தொகுதி மக்கள். அப்புறம் தொகுதி மக்கள் மேல பழிய போட்டு மாறுறது. உங்களுக்கு ஆதாயத்துக்கு மாறணும்னா மாறிக்கோங்கப்பா, மக்களையே பழிய போடுறீங்க. ஏற்கனவே 4 எம்எல்ஏக்கள் வந்து மாறிடுறாங்க. தொகுதி மக்களுக்கு எங்களுக்கு சேவை செய்யணும்னா ஆட்சியில் இருக்கவங்க கிட்ட உதவி கேட்டா தானே செய்ய முடியும், அவங்க மனசு தானே பண்ண முடியும் தான் மாறி இருக்காங்க அந்த 4 பேருமே. இப்ப தாராபுரத்துல சத்யபாமா ஜெயிச்சு வந்து ரிசைன் பண்ணிட்டாங்கல்ல, இப்ப துரோகி அப்படின்னு போட்டு போஸ்ட் அடிச்சிருக்காங்க. துரோகி இந்த வார்த்தை அதிமுகவோட எப்பவுமே கனெக்டடா இருக்கு. அண்ணா கனெக்டடா இருக்காரோ இல்லையோ, துரோகிங்கிற வார்த்தை கரெக்ட்ல இருக்கு. ஆமா. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நேற்று என்ன சொல்லியிருந்தாருன்னா, இன்னொரு 90% அதிமுக நிர்வாகிகள் டிவிக்கு பக்கம் வரப்போறாங்கிறத சொல்லியிருந்தாரு. அதற்கு பதில் கொடுத்திருக்காரு முன்னாள் எம்எல்ஏ ஆர்பி உதயகுமார். அவர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லும் ஒரு சின்ன கோரிக்கை, ஒரு நல்ல மைக்க மாட்டிட்டு வந்து பேசலாம். அவரே செல்ஃபி வீடியோ எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். பஸ் சவுண்ட் எல்லாம் அது கேட்டுக்கிட்டு இருக்கு, பின்னாடி ஜெயலலிதா போட்டோ வச்சுட்டு பேசுறாரு அவரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதலீடு செய்த அமைச்சர் வந்து பேசுறாரு, தொண்டர்கள் நிர்வாகிகள் அவங்க தலைவர் மேல அவருக்கு வந்து நம்பிக்கை இல்லையா, அப்புறம் சொல்றதுங்கிறது கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் லோவா தான் இருக்கு. பட் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லிதானே ஆகணும். நாக்க தொங்க போட்டுக்கிட்டு அதிமுக வந்து பிச்சை எடுக்கிறீங்களே நீங்க, அதே மாதிரி விலை பேசுறீங்களே நீங்க, இதுதான் நியாயமா தர்மமா, அதிமுக காரங்க எல்லாம் யாரும் விலை போக மாட்டாங்க அப்படின்ட்டு இருக்காரு. ஓ, அப்ப விலை போனவங்க எல்லாம் அதிமுக காரங்க இல்லையா? அதனால வந்து அவரோட ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கிறாரு. ஏன்னா அவரு எடப்பாடியோட ஒரு விசுவாசியா தான் இருக்காரு. எதிர்கட்சி துணைத் தலைவர் சீட்டெல்லாம் வேற வாங்கி கொடுத்ததுனால இப்போ வரையும் அந்த அணியில தான் இருக்காரு. இப்ப என்ன பண்றது, அங்க திருப்பூர்ல மட்டும் ஒரு சீட்ல அவரோட சீட்ல உட்காந்து வேண்டியதோட ரூம்ல எம்எல்ஏ கூட இல்லைங்கிறதுனால அவர் வீடியோ போட்டு இனிமே நம்மளை என்டர்டெயின் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சுக்குவோம். சரி, இது அதிமுக இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுல பெரிய பணம் விளையாண்டுருக்கு, இந்த எம்எல்ஏக்கள் வந்து பேரம் பண்ணி தான் எடுத்திருக்கிறாங்க, இதுல சிபிஐ விசாரணை வேணும்லாம் அங்க இருந்து குரல்கள் வந்துகிட்டு இருக்குது. ஓகே.
தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ரொம்ப கோபமாயிருக்காங்க. ஏன்னா ஒரு தொழில்துறைக்கு நீங்க ரீல்ஸ் போட்டு தான் முதலீட இருப்பீங்களா, இதெல்லாம் எப்படி சரியாகும், என்ன நடக்குது தமிழ்நாட்டுலங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. புதிய அரசுக்கு வந்து எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி பாடம்லாம் எடுத்திருக்கிறாங்க, ஏதாவது கத்துக்குங்கிற மாதிரி. அவங்க என்ன பண்ணுவாங்க, எம்பிஎல்ஏஸ்லாம் தூத்து போயிட்டாங்க, எம்எல்ஏ தூத்து போயிட்டாங்க, கவர்னர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு வர வந்தாங்க. எவ்வளவு தியாகம் செஞ்சும் தாமரை மலர வைக்க முடியலங்கிற ஒரு ஆதங்கம் தமிழிசை இருக்கதான் செய்யும். தமிழிசை பாஜக காங்கிரஸ் பக்கம் வருவோம். காங்கிரஸோட கரூர் எம்பி ஜோதிமணி காங்கிரஸ் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எல்லா கட்சியும் ஆப்போசிட் மேல குற்றச்சாட்டு வைப்பாங்க. பட் காங்கிரஸ்ல அந்த இது இருக்குல்ல, பட் ஜோதிமணி சொல்றது எல்லாமே டெமோக்ராட்டியா வந்து இருக்கும், அது உண்மை இல்லாம வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, காங்கிரஸ்ல இந்த எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதுல நிறைய முறைகேடு வந்து நடந்திருக்கு. கட்சிக்கு உழைச்சவங்க, கட்சிக்கு பாடுபட்டவங்களுக்கு எல்லாம் சீட் கொடுக்கவே இல்லை, வந்து சேர்ந்து புதியவர்களுக்கு சீட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கட்சி தலைமை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோடங்கர் இவங்க மேல இருக்கிற எல்லா புகாரையும் காங்கிரஸ் தலைமை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இவங்க வந்து இது அந்த சீட்டு ஒதுக்குனப்பயே சொல்லியிருந்தாங்க, பணம் வாங்கிட்டு சீட்டு கொடுக்குறாங்க தமிழ்நாடு காங்கிரஸ்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டை ராகுல் காந்தி வந்து கவனத்துக்கு எடுத்துக்கணும்லாம் பேசியிருந்தாங்க. இப்ப திரும்பியும் சொல்லியிருக்காங்க, சோடங்கரை விசாரிங்க, செல்வ பிறந்தகை விசாரிங்கன்னு திரும்ப வருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். காங்கிரஸ்ல அதே மாதிரி இன்னொரு பிரச்சனையும் நடந்திருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்துல அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் வந்து ராகுல் காந்தி பத்தி அவதூறான கருத்துக்கள்லாம் பேசிட்டாருன்னு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க காங்கிரஸ் சார்பில். அதுல காமராஜுங்கிற நிர்வாகியும் வந்து பேசியிருந்தார் அந்த ஆர்ப்பாட்டத்துல. எங்க தலைவரே பேசுவியான்னு திமுக இப்ப எதிர்கட்சி தான், அவங்க ஆளுங்கட்சியில் இருந்தாலும் நாங்க அராஜகம் பண்ணுவோங்கிற மாதிரி போய் அவர் ஆட்டோவெல்லாம் கண்ணாடியெல்லாம் உடைச்சு அவரையும் தாக்கியிருக்காங்க அந்த காங்கிரஸ் நிர்வாகியை. இப்போ வந்து மாணிக்கம் தாக்கூர் கொந்தளிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி திமுகவோட இந்த அடாவடித்தனம், அகந்தை, ரவுடித்தனத்தெல்லாம் நம்ம ஜனநாயக பூர்வமாக வந்து ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. உதயநிதி தலைமையிலான இந்த திமுக ஒரு வன்முறை கலாச்சாரத்தை தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள கொண்டு வருது அப்படிங்கிற மாதிரி காட்டமான பதிவையும் போட்டிருக்காரு. மத்திய அரசு தொடர்ந்து மாணவரோட வாழ்க்கையில விளையாடிக்கிட்டே இருக்கு. இப்பதான் நீட் எக்ஸாம் நடத்தி முடிச்சாங்க. நீட் எக்ஸாமுக்கு படிக்கிறதே ஒரு பெரிய மன உளைச்சல், அதை தாண்டி அதுல ஒரு பெரிய பிசினஸாகவும் மாறி இருக்கு. கஷ்டப்பட்டு +2 படிச்சுட்டு நீட் எக்ஸாமுக்கு படிச்சு எக்ஸாம் எழுதி முடிச்சு அப்பாடான் இருக்கிறப்பதான் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதுங்கன்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ அதுக்கு திரும்பி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சில மாணவர்கள் வந்து மன உளைச்சல் தாங்காம இறந்து கூட போன செய்தியெல்லாம் நம்ம கூட வந்து பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து +2 ரிசல்ட்லையும் குளறுபடி நடந்திருக்குன்னு எக்ஸாம் எழுதின மாணவர்களும் சொல்றாங்க, அந்த பெற்றோர்கள் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சிபிஎஸ்சியில் இப்படி ஒரு குளறுபடி நடந்திருக்கு. ஆமா, சிபிஎஸ்சியில் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கு மேல நாங்கள் கரெக்டாக தான் எழுதியிருந்தோம், பட் ஆனால் மார்க் வேறையா வந்திருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல போட்டோ காப்பி வந்து வாங்கினாங்க. அந்த போட்டோ காப்பி வாங்கினதுலயுமே ஒரு பிரச்சனை. ஒரு மாணவர் வந்து பாருங்க என் கையெழுத்து இது, பட் வேற ஒரு காப்பி யாரோ ஒருத்தர் எழுதுல மார்க் போட்டு எனக்கு கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாணவர் போட அது வைரலாக அந்த பையனை பாகிஸ்தானிங்க வரைக்கும் முத்திர குத்துனாங்க. ஆமா, அதுல வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணவங்களுக்கு வேற வந்திருக்கு, இன்னொன்னு மங்களா வந்திருக்கு, கூடுதல் கட்டணம் வாங்குற அளவை விட அதிகமா காசு வாங்கியிருக்காங்க. இப்படின்னு எக்கச்சக்க குளறுபடி இந்த சிபிஎஸ்சி பண்ணியிருக்காங்க இருக்கு. அப்புறம் சிபிஎஸ்சியே வந்து ஆமா அந்த பையனை நாங்க மாத்தி கொடுத்துருவோம்லாம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த பையன் வந்து விட்டாங்க. பாருங்க அந்த பையன் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி கடைசியில பாகிஸ்தானி பட்டா வாங்கினதான் வச்சோம். எதிரா பேசினா பாகிஸ்தானின்னு சொல்லிடுறது ஈஸியா இருக்கும்ல அதை சொல்றதுக்கு. இப்ப என்னன்னா இன்னைக்கு ஒரு குளறுபடி நடந்திருக்கு. இந்த ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணணும்ல, 4 லட்சம் மாணவர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து ஒரு 6 மார்க்குங்கிறது 10 மார்க்குங்கிறதுலாம் பெரிய டிஃபரன்ஸ் வரும். அவங்களோட காலேஜ் சீட்ஸ் எல்லாமே 6 மார்க் வருங்கிற ரீவேல்யூஷன் அப்ளை பண்றதாக காத்திருந்தாங்க. 26ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் லாஸ்ட் டேட். இன்னைக்கு 12 மணியோட அந்த போர்ட்டல் வந்து க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு காலையில இருந்து அந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகவே இல்லை, க்ளோஸ்லயே தான் இருக்கு. ஆமா, இதுலயும் ஒரு குளறுபடி. எங்க சிபிஎஸ்சி அலுவலகத்துக்கு கால் பண்ணி கேட்டா ஆமாங்க க்ளோஸ் ஆயிருக்கேன்னு ரொம்ப அசால்ட்டா பதில் சொல்லிட்டு போறாங்க. அந்த மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அந்த பிறருடைய மனநிலை என்னவா இருக்குங்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க கூடாது, இல்ல புரிஞ்சுக்கிட்ட கூட அதெல்லாம் கெடுக்கிட்டோம்னு நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு அரசாங்கமா இருக்கு இந்த மத்திய அரசாங்கம். ஆமா, கண்டிப்பா. இதுல தர்மேந்திர பிரதான் அந்த நீட்டப்ப என்ன சொன்னாரு, நான் பொறுப்பேற்றுக்கிறேன். இப்ப என்ன சொல்றாரு, நான் பொறுப்பேற்றுக்கிறேன் இந்த பிரச்சனைக்கு அப்படின்றாரு. பொறுப்பேற்றுக்கிட்டு என்ன பண்ணாரு, பதவியை ராஜினாமா பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதானே. இதுல இந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஒத்துக்கிட்டாதான் கல்விக்கு நிதி தருவோன்னு மாணவர்களோட கல்வியோடையும் விளையாடுறது, எக்ஸாம் நடத்த தெரியாம தப்பா நடத்தி அவங்களோட எதிர்காலத்தையும் சீரழிக்கிறாங்க. இதனாலதான் இந்த சிஜேபி பார்ட்டிலாம் இவ்வளவு கொந்தளிக்கிறாங்க இளைஞர்கள்னா. ஒன்னுத்துக்கும் லாயக்கு இல்லாத இந்த கல்வித்துறை தான் இதுக்கு காரணம். இப்ப சொல்லணும், ஓகேப்பா போர்ட்டல்லாம் இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆகல, உங்களுக்கு நாங்க டைம் தரோம்னு சொன்னாவது கொஞ்சம் திருப்தி ஆவாங்க. அந்த மாணவர்களுக்கும் தெரியுது முன்னால ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் ஓப்பன் ஆகலைங்கிறது. எவ்வளவு மன உளைச்சல் இருப்பாங்க. ஆமா, அவங்களோட வயசுக்கு இவ்வளவு படிச்சு இவ்வளவு நாள் கண் முழிச்சு படிச்சு எழுதி அதுக்கப்புறமும் அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்காத இந்த அரசாங்கம் எதுக்குங்கிறது தான் இளைஞர்களோட கேள்வியா இருக்கு. ராகுல் காந்தியும் இதுல கடுமையான ஒரு கண்டனத்தை தான் பதிவு பண்ணியிருக்காரு.
பதவி விலகணும் அப்படின்னும் இளைஞர்களே கேட்குறாங்க தர்மேந்திர பிரதானா. இதுக்கப்புறம் மோடி ஏன் வெயிட் பண்றாரு, அவர் பதவியை பறிக்க வேண்டியதானே அப்படிங்கிற கேள்வியும் மக்களுக்குள்ள இருக்கு. இப்ப என்னன்னா பெற்றோர்கள் இந்த +2 எக்ஸாமுக்கு ரீவலேஷன் போடுற மாணவர்களுக்கு கொஞ்சம் சொல்லணும், டைம் கொடுக்க போறாங்க, நிச்சயம் கொடுத்துதான் ஆகணும். வழி கிடையாது. போர்ட்டல் ஒர்க் ஆகலைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாங்கன்னா அவங்களை அமைதிப்படுத்துங்க, நிச்சயம் கொடுப்பாங்க. இந்த அரசாங்கம் எல்லாம் கேட்டு தானே அப்புறம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது காது கொடுத்து கேளுங்கப்பா. பெட்ரோல் டீசல் விலை இன்னைக்கு வந்து அதிகமாயிருக்கு. கடந்த 13 நாள்ல 7 முறை அதிகமாக்கிருக்காங்க. 15 நாள்ல 8 ரூபா வரை அதிகப்படுத்திருக்காங்க. இதுதான் என்னன்னு கேட்டா இதுதான் என்னங்கிறது கிடையாது, திருப்பி அதிகமாயிட்டே போகுங்கிறாங்க. இதுல ஈரானும் அமெரிக்காவும் ஒரு மாதிரி பேசிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாவும் இருக்குது. இன்னொரு போர் திரும்ப அங்க வெடிச்சதுன்னா பெட்ரோலே கிடைக்காதுங்கிற சூழல் தான் உருவாகும். அவங்க இருக்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு என்னப்பா, நமக்கு ஃபிளைட் இருக்குப்பா, நமக்கு பாதுகாப்பு இருப்பான்னு போயிட்டே இருப்பாங்க. நம்ம தான் வந்து எல்லாத்துலயும் கஷ்டப்படுறோம். நம்ம தலைவிதி அப்படி இருக்கு போல இருக்கு. Don't open unknown links. Don't listen fake calls. Don't tell OTP to anyone. அந்த 3 குரங்க போட்டு இப்படி போட்டிருக்காங்க. The 3 monkeys in a digital age. மினிஸ்டர் பார்த்திபன், ஓல்வோ பஸ் வரலன்னா ஓல்வோ கிட்ட போய் கேளுங்க. மக்கள் ஓல்வோ பஸ் SED கிட்ட தான் இருக்கு சார். மினிஸ்டர் பார்த்திபன், அப்படியா? என்ன நல்ல தம்பி, மாற்றம் எப்படி இருக்குங்கிறாங்க. அவர் இப்படி கேட்டார். அந்த வீடியோவும் போய்கிட்டு இருக்கு சோசியல் மீடியால. என்ன பெரிய காதலின் வலி? கதவில் கால் சுண்டு விரல் அடிச்சு வலி உணர்ந்திருக்கியா? மறப்பது நானாகவே இருந்தாலும் நினைவூட்டுவது நீயாக இரேன். EMI ரிமைண்டர். இன்னைக்கு விருது எடப்பாடி பழனிசாமி வந்து கொடுத்துடலாம். காரணம் 15 வருஷமா ஒரே வீட்டுல இருந்தவரு தொடர் தோல்வி அடைஞ்சு இடம் மாறினெல்லாம் மாறும்னு சொல்லுவாங்கல்ல, அதனால இடம் மாறி இருக்காரு. மாறணும்னா ஆசைப்பட்டுலாம் மாறல, அதான் ஆவடும். ஆனா என்ன பண்ணிருக்காரு, நீ காலைல நல்ல நேரம் பார்த்து பூஜை புனஸ்காரம் பண்ணி வீட்டுல விசேஷங்க வாங்கங்கிற மாதிரி. ஆமா, அதுலயும் இதுக்கப்புறம் கட்சியிலயும் நிறைய விசேஷங்கள் நடக்கும், நம்ம ஆட்சிக்கு வருவோம் அடுத்த முறைங்கிறது இந்த வீட்டு மாறினதை வச்சு ரொம்ப நம்புறாராம். இப்படிதான் நம்பினாரு 26லயும். சரி, அதோட அவர் ஏதோ நம்பிக்கையில இருக்கிறாரு, அதனால வீடு மாறி இருக்காரு. பாப்போம் என்ன மாறுது அதிமுக. வீட்டுல விசேஷங்கிற விருது வந்து எடப்பாடி கொடுத்துடலாம். ஓகே, விடைபெறலாம். நன்றி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும்.